கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, மனிதருக்கு பல பெருமைகள் இருக்கிறது. ஒருவர் அதிகமாக படித்திருப்பாரானால் அவர் தன்னுடைய படிப்பை குறித்து, குவாலிஃபிகேஷனை குறித்து, நான் எல்லாரை விட இவ்வளவு நான் படித்திருக்கின்றேன் என்ற பெருமை இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சிலர் வசதி வாய்ப்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் மிகவும் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய பண பலத்தை கொண்டு அல்லது தனக்கு இருக்கிற வசதியை அவர்கள் மிகவும் பெருமையாக நினைப்பார்கள். இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் மிக ஆபத்தான ஒன்று இருக்கிறது. அது பல கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பக்தி பெருமை, பரிசுத்தம் என்கிறதான பெருமை. பலர் அதில் அப்படியே திளைத்திருக்கின்ற மக்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். என்னால் தான் நன்றாக செபிக்க முடியும், எனக்கு தான் இத்தனை வரங்கள் இருக்கிறது, நான் இவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக நான் இருக்கின்றேன், இதோ பார் கடவுள் என்னை தான் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகின்றார். இப்படி பக்தியிலே பெருமை கொள்ளுகின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் நாம் அடிக்கடி நினைவு கூறுகின்ற லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் கூட அந்த மனிதன் செபிக்கும் பொழுது சொல்லுகிறான் அல்லவா, நான் இவனைப் போல் அல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி. அதோடைய அடிப்படை காரணம் என்ன? நான் இதோ இந்த பக்தியில் நான் இவ்வளவு காரியத்தை நான் செய்கின்றேன். ஆகவே அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை விட நான் உயர்ந்தவனாக, மேன்மை நிறைந்தவனாக நான் இருக்கின்றேன் என்று கடவுளுடைய சமூகத்தில் அந்த மனிதன் காண்பித்து கொள்ளுகின்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பக்தி பெருமை இருக்கிறதே, இது வெளியே தெரியவே தெரியாது. பணக்காரன் பெருமை பாராட்டும் பொழுது வெளியே தெரியும். பராக்கிரமாக இருக்கிறவன் பெருமை பாராட்டும் பொழுது அது வெளியே தெரியும். ஆனால் பக்தி உள்ளவன் பெருமை பாராட்டும் பொழுது அது அநேக நேரங்களில் அது வெளியே தெரிவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அப்படி உள்ளத்தில் பெருமை மிக்கவர்கள் வெளியே மிகவும் தாழ்மையாக தங்களை காண்பித்து கொள்வார்கள். அவர்கள் பேசுகின்ற பேச்சில், அவர்களுடைய நடையில், அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்தமாய் செயல்படுகின்ற அந்த செயல்பாடுகள் இருக்கிறதே, அதை பார்க்கும்பொழுது அப்படியே குனிந்து பணிந்து மக்களிடத்தில் பேசுவதைப் போல இருப்பார்கள். ஆகையால் இவர்கள் உண்மையாகவே அவ்வளவு தாழ்மை மிக்கவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் அவருடைய காரியங்கள் இருக்கும். ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அது துவக்கத்திலே நான் சொன்னேன் அல்லவா, இந்த உலக பிரகாரமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை மேன்மையாக கருதி பெருமை பாராட்டுகிறார்களே, அவர்களை மாத்திரம் எதிர்த்து நிற்கிறவர்கள் அல்ல. இப்படி பக்தி பெருமையில் இருக்கிறவர்களை கூட அதிகமாய் தெய்வன் எதிர்த்து நிற்பார். அதற்கு காரணம் என்ன என்றால், இங்கே பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று மிகவும் அழகாய் சொல்லித் தருகிறார். நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து என்று குறிப்பிடுகிறார். சக மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அது கிறிஸ்தவர்களாக இல்லாதவர்களாக கூட இருக்கலாம்.
அது வேறு நம்பிக்கை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் சக மனிதர்களாக என்னுடைய சகோதரனாக இருக்கிறார்கள், ஃபெல்லோ பீயிங் என்று சொல்லுவார்கள். என்னுடைய சக மனிதரின் தோழன். அவரிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பக்தி பெருமை மிக்கவர்கள் என்ன செய்வார்கள்? இப்படி தயவை பாராட்ட மன உருக்கமாக இருக்க மாட்டார்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது. அதுதான் நல்ல சமாரியன், த குட் சமாரிட்டன் என்கிறதான இந்த ஓமையில் ஆண்டவர் மிக அழகாய் சொல்லி கொடுத்தார். ஒரு மனிதன் குற்றுயிராய் கிடக்கின்றான். ஆனால் பக்திமான்கள் எல்லாம் என்ன செய்கிறார் தெரியுமா? விலகி போய்விடுகிறார்கள். காரணம் என்ன? நான் ஆசாரியன், நான் லேவியன், நான் கடவுளுக்காக இதை செய்ய வேண்டியவன், நான் போய் இங்கே உட்கார்ந்து இவனை தூக்குவதா, இவனை சுமப்பதா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பக்தி பெருமை உள்ளவர்கள் சக மனிதரிடத்தில் எப்பொழுதும் தங்களை தூரப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்கள் ஏன் ஒருவர் மீது ஒருவர் நீங்கள் தயவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அதற்கு மிக அழகாய் சொல்லுகிறார், அது நீங்கள் செய்கின்றதான தர்மம் அல்ல, நீங்கள் காண்பிக்கிற இரக்கம் அல்ல. முதலாவது நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். எப்படி? உங்களை மன்னித்ததை போல. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கின்றார் இல்லையா? நம்மை அவர் மன்னித்து எவ்வளவேனும் தகுதி இல்லாத, எவ்வளவேனும் நாம் அதை சம்பாதித்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த அந்த ரட்சிப்பை, ஆண்டவருடைய மன்னிப்பை, ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு இலவசமாய் கடவுள் கொடுத்து, அவருடைய பிள்ளை என்கிறதான உரிமையை நமக்கு கொடுத்து, அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான அநேக உத்தரவாதத்தை கொடுத்து இன்றைக்கும் அற்புதமாய் கடவுள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் அல்லவா? மன்னிப்பை பெற்ற நாம் பிறரை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை நாம் மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைதான் இங்கே அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்ததைப் போல. நாம் சொல்ல முடியுமா, கடவுள் என்னை மன்னிக்கவே இல்லை என்று? கடவுள் மன்னிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் எப்படியோ இருந்திருப்போம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு இரக்கமுள்ளவராய், நாம் எவ்வளவு பெரிய கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் கூட கடவுள் நம்மீது இரக்கம் பாராட்டி, நம்மை நேசித்து, நம்மீது அன்பு கூர்ந்து அவர் நம்மை மன்னித்து இருக்கின்றார். ஆகவே கடவுள் என்ன செய்கின்றார்? நீங்கள் பிறரை நீங்கள் மன்னியுங்கள், பிறர் மீது தயவாயிருங்கள், அன்பாயிருங்கள், மன உருக்கமாயிருங்கள். அதுவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளமாயிருக்கிறது. மிக அற்புதமாக இயேசுவானவர் சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பல காரியங்களை செய்தோம் ஆண்டவரே என்று சொல்லி வரும்பொழுது அவர்களை பார்த்து, இதோ உங்களை நான் அறியேன். என்ன ஆண்டவரே, நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் அல்லவா? பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒருவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்ன? கடவுள் விரும்புகிற காரியம் என்ன? அதுதான் பவுல் மிக அழகாக இங்கே சொல்லி தருகிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல். அந்த வார்த்தை மறந்து விடக்கூடாது. கடவுள் செய்யாததை நம்மை செய்ய சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மை மன்னித்ததைப் போல நாம் பிறரை நாம் மன்னித்து அவரை நம்முடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான்
நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, கிறிஸ்துவம் என்பது பக்தி வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, சடங்காச்சாரங்கள் நிறைந்த வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே அன்பை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த அன்பு எங்கே இருந்து வந்தது? உம்மிடத்திலிருந்து, கல்வாரியில் இருந்து வந்தது ஆண்டவரே. அபாத்திரராகி எங்களை நீர் நேசித்து உடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்து கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்தில் எங்களை எவ்வளோ விதங்களில் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எப்படியோ இருந்திருக்க வேண்டிய எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உம்முடைய கர்த்தாவை இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்கிற அந்த மேன்மை, அந்த கிருபை எங்களுக்கு இருக்கிறதே, அதை உடையவர்களாகிய நாங்கள் எங்கள் பிறரை நாங்கள் ஆண்டவரை அந்த அன்போடு கூட நேசிக்க, மற்றவர்கள் மீது ஆண்டவரை நாங்கள் இரக்கம் காண்பிக்க, அவர்களை கர்த்தாவை சமமாக ஆண்டவரை நேசிக்க ஆண்டவரே என்று எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபையை தாரும். அதுதான் உம்முடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கும் என்பதினாலே நாங்கள் கர்த்தாவே பக்திமான்களாகவும் சடங்காச்சாரங்களில் நிறைந்தவர்களாக அல்ல ஆண்டவரே, அன்பு பாராட்டுவர்களாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.